எல்லாருக்கும் வணக்கம். கண்ணனுங்கிற பேர் ஒரு ரெகுலராக நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ரவிங்கிற பேரும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் இந்த 4 வருஷத்தில் கண்ணன் ரவிங்கிற ஒரு பேரை என்னடா அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கே, இது யார் துபாய்க்கு போயிட்டு வந்தாலுமே கண்ணன் ரவி சாரை பார்த்துன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டாக ஒரு 6 கோடின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இது, சமீபத்தில் சரண் சார் கூட போயிட்டு வந்தார். எங்கள் முதலாளி இங்கே இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய பேட்டர்ன். 43 45 புது ரைட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலேயே இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. இந்த வருஷத்தில் வந்த சிறையாக இருக்கட்டும், டிபிள்டியாக இருக்கட்டும், எல்லாம் உங்கள் மாடல் சார். நீங்கள் மறுபடியும் தொடங்கணும், திரும்பி நீங்கள் நிறைய செய்யணும். ஜீவா முத நடிக்க வந்தப்போ எங்கள் கம்பெனிலேருந்து நான் ஒரு ஆடு கொடுத்தோம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு. எத்தனை வருஷமானாலும் அது நிகழ்ந்திருக்கு. அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவங்க டைமிங்கில் வருவாங்க, பர்ஃபெக்டாக நடிப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கோட்டாயத்தில் அவர் அவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துல இருந்தாங்க. அது தொடர்ச்சி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இன்னும் கண்டினியூ ஆகும். நிஜமாக சவுதி சார் எப்படின்னா அவ்வளோ நேர்மையாக சொல்லுவாங்க. ஜீவாவை வச்சு இப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டு, என்னுடைய டைலாக் ரைட்டர் ஒருத்தர் படம் பண்ண போனப்போ நான் சொன்னேன், சார் அது தொடங்கலாமேன்னு கேட்டப்போ, இன்னும் ஜீவாவுக்கு சரியாக ஒன்றும் இந்த காம்பினேஷன் அமையலும் இல்லைப்பா, அவர் தனியாக பிஸ்னஸ் இல்லையம்பார். இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு, அந்த படத்தை கூட உடனே ஆரம்பிச்சிடலாம் சார். தனியாகவே அவருக்கு எல்லா பிஸ்னஸ் வந்த மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள். நிஜமாக இந்த மேடையில் நிற்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விழா சமீபத்தில் இல்லை. கண்ணன் ரவி சார் சொன்ன மாதிரி யார் சொன்னாலும் மொழியை கற்றுக்காதீங்க. நீங்களாக விரும்பி எத்தனை மொழி வேணுமா கற்றுக்காங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சென்ட்ரல் ஸ்டேஜில் நின்று பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால இல்லை கூச்சமாக இருக்கும். நீங்கள் உட்காருங்க. எனக்கு இங்கே ஒரு லேடியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு போடியம் இருந்தால் கொஞ்சம் பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அதுக்காக தான் இங்கே கூடியுள்ள தமிழ் திரையுலகத்திற்கு, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல நேற்று அறிவிப்பு வந்த தமிழக அரசோட விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உட்பட எனக்கே ஒரு 10 விருது கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இங்கேருந்து நான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாகவே பொங்கல் ரிலீஸில் பல படங்கள் போகி ஆகிடும், சில படங்கள் வெறும் வெண்பொங்கல் ஆகிடும். அந்த வரிசையில் சக்கரை பொங்கல்ங்கிறது இந்த டிடிடி மட்டும்தான். அதுக்கு முக்கியமான காரணம் திரு கண்ணன் ரவி அவர்கள். இவரை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசலாம். இவரை பற்றி பேசுகிறதே ஒரு தனி கதை. துபாயோட அதிபரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆக்சுவலாக பேருக்கு தான் ஒரு அதிபரை தவிர துபாயோட ஒரிஜினல் அதிபர் கண்ணன் ரவி தான். நான் ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு அவர் அழைப்பின் பேரில் நான் போனால், வழக்கமாக மூடியவர்களாக இருந்தால் கூட ஃப்ளைட்லேருந்து இறங்கி தானே போவாங்க அந்த படிக்கட்டில். இவர் படிக்கட்டில் சைடில் ஒரு நூல் போட்டு அங்கேருந்து என்னை இறக்குறாரு. இறக்குனா கீழே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அங்கே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷேக்கெல்லாம் நின்று என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இமிக்ரேஷனுக்கு கவுண்டருக்கு நான் போக வேண்டியதில்லை. இமிக்ரேஷன் கவுண்டர் இவர் கொண்டு வந்துடுறாரு எனக்கு எதிர்க்க. அங்கேருந்து இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு தான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர, அப்புறம் அந்த ஊரில் பெரிய கை, இவர் வழக்கமாக சொல்லுவாங்கல்ல பெரிய கை இதுன்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய கைனா கையில் இருக்கிறது பூரா எல்லாம் தனரேகை தான். அதில் எவ்வளோ பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காரு. அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு எனக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம் கடைக்காரர் வர சொன்னார். அவன் பை நிறைய பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்தாப்புல. இவர் என்ன பண்ணாரு, அதில் ஒரு 5 பாட்டில் எடுத்தார். ஏன்னா நமக்கு 5 பாட்டிலான்னு பார்த்தா அந்த 5 பாட்டில் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அந்த பை நிறைய இருக்க பர்ஃப்யூமை என்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கடையில் ஏதாவது ஒரு 5 பாட்டில் அது இருக்கட்டுமேனு. 5 வருஷமாச்சு இன்னும் அந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். என் பக்கத்தில் இப்போ கூட வாசனை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி துபாய்க்கு அநேகமாக நயகராவை சீக்கிரமாக அவரே கொண்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நயன்தாராவை கூப்பிட்டு போனார். அதனால் அடுத்து நயகராவையும் கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க வருவார். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய மனசு ரொம்ப ரொம்ப பெருசு. அவருடைய இந்த சிரிப்புக்கு காரணமான ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து சிரிக்கிறான்னா அதுக்கு நிச்சயமான காரணம் அவருடைய மனைவியாக தான் இருக்க முடியும். அதனால் அவருடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகள். அதே மாதிரி தீபக் இவர்
16 அடி நாங்கள் 32 அடி கூட பாயக்கூடிய ஒரு ரசனை மிக்க ஒரு நண்பராக இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டிடிடி வெற்றி பெற காரணமாக இருந்த இயக்குனர் நித்தீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான, ஏன்னா இங்கே எல்லாரும் சொல்லும்போது அந்த ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருந்தாருங்கிறது தான். ஜீவா வந்து அவருடைய வெற்றிக்காக பல நேரத்தில் நமக்கு தோணும் நிறைய திறமை இருக்குது, ஆனால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் உட்பட வருத்தப்படுற ஒரு நடிகர்கள் வரிசையில் ஜீவாவும் இன்னைக்கு இந்த வெற்றியை வந்து என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. கதாநாயகி அழகாக இருக்கிறதாக எல்லாருமே சொன்னதுனால அதை நான் பின்பற்ற விரும்பலை. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் அன் அமேசிங் ஃபிலிம் பிரார்த்தனா. எவ்வளோ சந்தோஷமாக திரைப்படத்துடைய வெற்றி விழாவில் நிற்கும் பொழுது. First of all, good evening, ladies and gentlemen. It's an absolute honor to be here. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரிபிள் டி வந்து எனக்கு வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி சொல்லலாம். ஓகே, நம்ம கரெக்டான ஒரு பாத்தில் போகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நிதிஷ் அவருக்கும் ப்ரொடியூசர் கண்ணன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவ்வளோதான். எனிதிங் தட் யூ ரிமெம்பர் வெரி ஃபாண்ட்லி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் டைமில் என்னால் மறக்கவே முடியாது இந்த ஒரு விஷயம், அந்த ரீஅஷூரன்ஸ் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தருணமாக இருந்ததுன்னா? என்னால் எதுவுமே ஃபர்ஸ்ட் டேலேருந்து எதுவுமே மறக்க முடியாது. நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வாஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இட் வாஸ் லைக் இட்ஸ் யோர் கிரவுண்ட், கோ ப்ளே. எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. சாரி. ஸோ ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வந்து இட் வாஸ் வெரி இட் வாஸ் லைக் இட்ஸ் யோர் கிரவுண்ட், கோ ப்ளே. எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது. எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப ஆர்ட் லவ் பண்ணவங்க, பேஷன், ரொம்ப ரொம்ப பேஷனட்டான டிரெக்டர், ரொம்ப பேஷனட்டான டீம். எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து நியூ எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நியூவாக தான் இங்கே இருந்தோம். அண்ட் யங் பிளட் ரொம்ப அதிகம் இங்கே. ஸோ அதால் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஒரு எனர்ஜி இப்போவுமே இருந்தது அங்கே. அண்ட் ஒர்க்கிங் வித் ஜீவா சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து வந்து கேடிவி பார்த்து வளர்ந்தேன். அதில் வந்து எப்போவுமே அவருக்கும் சின்ன வயசு தாங்க. எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ண போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ஃபீல் வரலை எனக்கு இவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, கம்பம்ல இருந்தவங்களும் தேனியில் இருந்தவங்க வந்து நடித்தவங்க எல்லாருமே சொன்னது, ஜீவா என்னப்பா எப்போப்பா வர, நாங்கள் மிஸ் பண்ணுறோம், எப்போ இவங்க படம்லாம் மிஸ் பண்ணுறோம். ஃபைனலி அவங்களுக்கு எல்லாருக்குமே இட்ஸ் அ கிஃப்ட் அண்ட் ட்ரீட் நினைக்கிறேன். ஜீவா சார் இஸ் பேக், அந்த மாதிரி தான். ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த ட்ரிபிள் டி மூவியில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் சக்ஸஸ் ஆகிருக்கு. இங்கே எல்லாருக்கும், டீமுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, எங்கள் கன்னியாகுமரி ஸ்லாங்கை வெளியில் கொண்டு வந்த நிதிஷ் அண்ணனுக்கு தேங்க்ஸ். அது வந்து என்னென்னா, ஒரு வெளியில் யாருக்கும் அவ்வளோ புரியாத மாதிரி இருந்து அதனால் வந்து இதை ஸ்லாங் எடுக்க இருந்தோம். அதை நிதிஷ் அண்ணன் வந்து வெளியில் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்து இந்த படத்தில் வச்சுருந்தாரு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். இன்னும் ஒன்று என்னென்னா, இந்த படத்தில் நல்ல ஜாலியாக இருந்து, அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு கலன்னு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா படம் எடுத்துகிட்டு இருப்போம், இடையில பிரேக் விடும்போது வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பறை அடித்து டான்ஸ் ஆடுவோம். அப்படிலாம் நல்ல ஜாலியாக இருந்து இன்னொன்று நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. 3 டேக் இல்லை 4 டேக் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி ஆரம்பித்தார். பெரிய வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வராது, அதனால் மன்னிச்சிடணும். நான் மலையாளத்தில் பேசிக்கிறேன். ഫസ്റ്റ് ഡെബ്യൂ പടമാണ് മലയാളം തമിഴിലെ മലയാളത്തിൽ കുറച്ചായല്ലേ. ട്രിപ്പിൾ ടി ഭയങ്കര സ്പെഷ്യലാണ്. ഒന്ന് കുറച്ച് പടങ്ങൾ നമ്മൾ മലയാളത്തിൽ ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ പോലും എനിക്ക് ഒരുപാട് ഫ്രണ്ട്സിനെ ഉണ്ടാക്കാൻ പറ്റിയൊരു വർക്കാണിത്. അത്രയും ഇമോഷണലായിരുന്നു എനിക്ക് ഈ വർക്ക് കഴിഞ്ഞ് വീട്ടിൽ പോകുമ്പോഴത്തേക്ക് തിരിച്ച്. നിതീഷ് എൻ്റെ ക്ലോസ് ഫ്രണ്ടാണ്, എന്നാലും വിളിച്ച് പടം തന്നതിൽ ഒത്തിരി സന്തോഷമുണ്ട്. അതുപോലെ തന്നെ അനുരാജ്, സഞ്ജയ് ഭായ്, വർക്ക് ചെയ്ത എല്ലാ ടെക്നീഷ്യൻസും, ബബിലു, എല്ലാവരും ഭയങ്കര നല്ല കമ്പനിയാണ്. സോ സ്പെഷ്യലാണ് ട്രിപ്പിൾ ടി. താങ്ക് യു സോ മച്ച്.
சார் சார் இது மாதிரி தான் நானும் உள்ளே வந்தேன். சரி நீங்களும் வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், இருக்கும்போதே அந்த 2 வார்த்தை பேசணும் தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு துபாய் போகும்போது சார் யாருன்னு தெரியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனேன். கண்ணன் ரவி அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்தாரு. பட் ஒரு 4 நாள் அவரோட இதில் இருந்தோம். திருப்பி வரும்போது நான் பேரில் ஒரு சின்ன எடிட் பண்ணி கர்ணன் ரவி அப்படின்னு வச்சுட்டேன். அந்தளவுக்கு வந்து அங்கே எங்களை சூப்பராக பார்த்துக்கிட்டு, எங்களை மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அவர் பயங்கரமாக பார்த்துக்கிறாரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நிச்சயமாக அந்த புண்ணியமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி சார். நான் 2-3 வாட்டி விளையாட்டாக சொல்லியிருக்கேன், ஆனால் அதுதான் உண்மை. அதாவது துபாய்க்கு பிழைக்க போன ஒருத்தர் இன்றைக்கி துபாயவே பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரை சொல்லலாம். எல்லாம் துபாயில் வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க, பட் இவர் துபாயவே வாங்கி செட்டில் ஆகிருக்காரு. நான் சொல்கிறதெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு மேபி நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன்னு நினைக்கலாம், பட் இவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இவரோட க்ளோஸாக இருக்கவங்களுக்கும் தெரியும். அது அனைத்துமே உண்மையான வார்த்தைகள் தான். அண்டு உங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்டலாம் இவரோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு தெரியாது, பட் இவர் கொடுத்த ஃபோன் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே போனாலே வந்து தலைவன் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் தான் உண்மையாக ஒத்து கையை தூக்குறாரு. ஸோ வந்து அப்படி எல்லார்கிட்டையும் வந்து அந்த ஐஃபோனை கொடுத்து அந்த ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துறதில்ல அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இந்த படம் தலைவர் தம்பி தலைமையில், உண்மையிலே தலைவர் தம்பி உங்கள் தலைமையில் நிறைய நல்ல நல்ல தமிழ் சினிமாக்கள் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும். நிதிஷ் ப்ரோ, நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்து இந்த கம்பெனி இன்னும் நிறைய படம் பண்ணணுன்ற ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க. அண்டு ஜீவா ப்ரோ, உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னா ஜீவா ப்ரோ சொல்லலாம். மிக மிக ஒரு பெரிய டேலண்ட்டு, அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராமில் இருக்கட்டும், அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் வேற ஒரு வேரியேஷனு, ஈயில் ஒரு வேரியேஷன், அந்த மாதிரி ஒன்றும் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர். உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நண்பனாக ஒரு ஃபேனாக சொல்கிறேன் ப்ரோ, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அண்ட் இந்த படத்தின் மூலமாக நிதிஷ் ப்ரோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. என்னன்னா, அவர் எங்கே போனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து எங்கே போனாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. மச்சி ஒரு குவார்டர் சொல்லேன் அப்படின்றத சொல்லினே இருப்பார். இப்போ அதை மாற்றி வேற ஒரு டைலாக் சொல்ல வச்சிருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. அது என்ன டைலாக் நான் பஞ்சாயத்துக்கு போக விரும்பலை. எப்படி மேலே வரும்போது கேட்பாங்க அர்ச்சனா, அப்போ சொல்லுவார், அப்போ அந்த பஞ்சாயத்து வந்துடும். அண்ட் பிரார்த்தனா ஹீரோயின் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒரு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் மட்டும் சொல்லாதீங்க. உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம், ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஃபேன் அப்படின்றத சொல்லாதீங்க. இப்போ நான் கூட தான் சின்ன வயசுலேருந்தே அர்ச்சனாவோட ஃபேன். எனக்கு தெரியும், நான் சொல்றது இல்லை, ஏன்னா அது ஒரு நாகரிகம் கருதி நான் சொல்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஸோ இந்த படத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை திறந்து வச்சிருக்கீங்க நிதிஷ் ப்ரோ அண்டு கண்ணன் ரவி சார். தீபக் ப்ரோவும் அப்படி தான், ஒரு அப்பாவுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு பிள்ளை. நீங்கள் சம்பாரிச்சது காசு பணத்தை விட இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தையும் நிறைய இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தான் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான். இன்னும் பல படங்கள் நீங்கள் வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் தமிழ் சினிமாவை சிறப்பாக உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். இல்லை நடுவில் வந்து உட்கார அஸ்ட்ராலஜர் ஷெல்வி, அவரை பார்த்தோன்னே எல்லோரும் நல்ல டைம் என்னங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. கண்ணன் ரவி எனக்கு சமீபத்தில் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு நல்ல நண்பனானார். அவர் படம் நான் ஒன்றும் நடிக்கலை, ஆனால் அவரை பற்றி நான் நேராக பார்த்தேன். பார்க்கும் பொழுது நான் எத்தனையோ தயாரிப்பாளரை பார்த்துருக்கேன், நடிகர்கள் பார்த்துருக்கேன், இயக்குநர்கள்லாம் பார்த்துருக்கேன். பட் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதனை நான் வந்து சமீபத்தில் பார்த்தது கண்ணன் ரவி. அது வந்து அவர் ஒரு கன்விக்ஷன் கரெக்டாக வச்சுருக்கார். 2.5 மணி நேரம் கிட்ட கதை சொல்லு, கன்வின்ஸ் ஆனால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை சார் அப்புறம் பார்த்துக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அவருக்கு என்ன வெற்றியோ தோல்வியோ அது என்னால் வரணுமே தவிர அடுத்தவர்களால் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய மகன் ரொம்ப தீபக்கை ரொம்ப பேசி நான் கேட்கல. பட் இப்போ கதை கேட்டார். 20 மினிட்ஸில் எனக்கு இது பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை, நான் படம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னார். அந்த இது எனக்கு ஆர்பி சௌத்ரி சார்லாம் சாதாரணமான ஒரு தடவை வாக்கிங் போகும்போது நான் அவர் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கும்போது படம் எப்படி அப்படின்னார். நீங்கள் பார்த்தீங்களா சார், சன்ரைஸ்லாம் நல்லா எடுத்துருந்தாருன்னார். சன்ரைஸ் விடுங்க, டயலாக் பார்த்தீங்களான்னார். அவர் போய் தியேட்டரில் டப்பிங் பார்த்துட்டு அந்த படத்தை நிறுத்திட்டார். அப்புறம் சரி பண்ணி அதுக்கு பிறகு அந்த படம் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வெளில வந்தது. ஏனென்றால்
இன்றைக்கி சினிமா நல்லா இருக்கணும்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் சினிமா நல்லா இருக்குமே தவிர அந்த சினிமாவில் நாம் நல்லா இருக்கணுன்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க நினச்சா அது சரியாக வராது. கண்ணன் ரவி மிகப்பெரிய சக்ஸஸ் லைஃப்பில் அடைய வேண்டும். அதற்கு உண்டான உறுதுணையாக நாங்கள்லாம் இருப்போம். நண்பர்களாக, நல்ல நண்பர்களாக இருப்போம். இந்த வெற்றிக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் என்னுடைய சின்ன ஆனர் உங்கள் சார்பாக. என்னக்கண்ணா? மைக் வாங்கிக்கோ. சௌத்ரி சார், உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஜீவா ப்ரோ தான். உண்மையிலேயே வந்து கேட்க மாட்டார், அதுக்குள்ளே வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கு. அவர் வேறு ஏன் நான் வேகமாக ஓடி வந்தேன்னா அவர் எங்கேயோ போகிற மூடில் இருந்தார். சீக்கிரம் பேசுங்கப்பா, மூட போகிறாங்கன்னாரு. என்ன அப்படின்னு, கவுண்டர், ஃபுட் கவுண்டரு. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ப்ரோ சொன்னது கேட்டுச்சா இல்லையா ஜீவா? சரி ஓகே, நான் விட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அது கேட்டதுனால தான் அந்த பக்கம் திரும்பல. அதாவது ஹீரோயினை பற்றி சொன்னாங்க சின்ன வயசில் அப்படின்னு. ஹீரோயின் சொன்னது ஜீவாவோட சின்ன வயசில். அது வந்து அப்படி எடுத்துக்கணும். அவங்க வந்து மனசால மலையாள படம் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தமிழ் படம் நடிச்சிட்டு நான் ஃபாசில் படம் நடிக்க போகும்போது முதல் டைலாக், ஐயோ அவ்வளோ வேணாம் சார், கொஞ்சம் 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 அப்படி சொல்லி நம்ம இங்கே ஆக்ட் பண்ணுறது அப்படி கொண்டு வந்து அந்த பூவே பூச்சிருவா பண்ணும்போது ஒரு நாளில் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி. மலையாள படத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய இது ஒன்று. சின்ன வயசுலேருந்து நான் பண்ண பல படங்கள் மலையாள படத்துடைய ரீமேக் தான். அது வந்து யதார்த்த வாழ்க்கையையும் அந்த அவங்களுடைய நாங்கள் ஒரு கதாநாயகன் ஷூட்டிங்கு போகும்போது அங்கே எதிர்த்தாப்பில் டெல்லி படம், நியூ டெல்லி படம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கு. இது 4 மணிக்கு எடுக்கணும், இது 6 மணிக்கு எடுக்கணும், ஃபுல் ஸ்கிரிப்ட். அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட், அந்த டெடிக்கேஷன் தான் அந்த இண்டஸ்ட்ரியை இன்றைக்கும் அவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறது. சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், கதை தான் நாங்கள் கேட்போம், இது யாருடைய கதை, யார் நடிக்க போகிறாங்கலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அவர் டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை மனசில் வச்சுருப்பார், எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தோணும் அப்படின்னார். அதுதான் கரெக்டான சிஸ்டம். ஆமாம், அப்போது கதைக்கு உண்டான ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக செட் ஆகும் போதே 50% சக்ஸஸ் வந்துடும். அதற்கு பிறகு அதர் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது ஈஸியாக ஜெயித்துருவாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் விட்டுறவே கூடாது. உங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக எடுத்தோன்னே ஜாக்பாட் அடிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் 3 முறை விழுந்து எழுந்தவர். ஸோ இனிமேல் உங்களுக்கு விழறதுங்கிறதே கிடையாது. அதை நீங்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச சீமான்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இப்போது சீமான் எந்த பக்கம் திருப்பினா என் பக்கம் வாங்குறாங்க, அந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் வாங்குறாங்க. நான் என்றைக்கும் எந்த பக்கம் வர மாட்டேன்னு தனியாக உட்காந்துருக்கார் பாருங்க, அதுதான். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சீமான் இன்னும் 10 வருஷத்தில் அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு சீமானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துல நாம் ஜெயிச்சா போகிறோம்னு நினைக்காம எனக்குன்னு ஒரு இடம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தமிழ் சொன்னீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இனிமேல் சக்ஸஸ் மீட் தமிழ் சினிமாவில் அடிக்கடி நடந்தால் இண்டஸ்ட்ரி மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 26 வந்து நியூ இயர் வந்து நான் கண்ணன் ரவி சார் அவங்க கூட தான் இருந்தேன், அவங்க ஃபேமிலியோடு தான் இருந்தோம். ஸோ கண்ணன் ரவி சார், இந்த 26 உங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 26 உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் தீபக் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும், அவங்க சிஸ்டருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறது, அவரை பற்றி கண்ணன் ரவி சார் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் இப்போ தான் ஒரு ஃபியூ இயர்ஸாக அவர் பழக்கம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு கண்ணன் ரவி சார் வந்து திட்டுற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஐ மீன் அது இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சண்டை போட்டு திட்டி அவ்வளோ இஸ் லைக் ஏன்னோ ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணன், ஒரு 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 காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர். ஸோ நிறைய திட்டு எனக்கு வரல, அப்படி வர மாட்டேங்குது. அப்படி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட, நிறைய உரிமையோடு நிறைய திட்டுகள் வாங்கி அவரே சொல்லுவார். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி டு அஸ். அண்ட் உண்மையை சொல்லணும்னா யூஏஇயோட கோட் அவர் தான், அப்படி தான் சொல்லணும்.
ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது உங்களுக்கு பேங்க் வேறு வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் தட் டீம் as well all the very best. அண்ட் ஜீவா ப்ரோ போருன்னு நினைக்கிறேன். come on let's do it. and I think ஜனகன மனகதி பாடி மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு போயிடலாம். சௌத்ரி சார் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ரொம்ப நேரம் வைபவ் பேச வேணாம்ல, போகிறோம்ல மாதத்து வைபவ் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. சார் அவங்களாம் பர்சனலாக பேசுகிறாங்க. அதான் ரொம்ப நேரமாக பாவம் ஜீவா ப்ரோ வந்து ரொம்ப நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அது தெரியுது எனக்கு. லைட் அப்பா வேறு இருக்காரு, என்னால் ஃபுல்லாகவும் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அவருக்காக தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நன்றிகள். நன்றி சார். 10:30 மணி ஆச்சு. ஆமாம் சார், நானும் அதான் சொல்கிறேன். அதான் அங்கே 10 மணிக்கே பிரேம்ஜிலாம் போயிட்டான்னு நினைக்கிறேன். சார் அவங்கெல்லாம் அந்த ஃபீலிங் புரியுதுல்ல உங்களுக்கு? அதுதான். ஸோ அதனால வந்து ஜனகன மனகதி பாடி சார் ஜீவா சார் இப்போ தான் சார் ஜீவா பேசணுமா? ஓகே, இன்னும் என்ன ஐயோ. ஸோ அடுத்ததாக திருவாளர் ஜீவா அவர்கள் ஜீவா சாருக்காக ஒரு மேடையை வந்து ஆமாம் சார் கலக்குவார். இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நான் தனியாக இங்கே நின்று என்னால் பேச முடியல. என்னோட ஹோல் டீம் இங்கே வந்தால் தான் எனக்கு அந்த பேச்சே வரும். வாங்க தலைவா, டைரக்டர் வாங்க, எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு? வாங்க லிப்பின் வாங்க, எல்லாரும் வாங்க ப்ளீஸ் வாங்க, ஹோல் டீமே வாங்க, ஃபுல் லிப்பின் எல்லாருமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க. வாங்க பிரார்த்தனா கம். ஏய் சீக்கிரம் வாங்கப்பா, எல்லாரும் ஏற்கனவே ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஏய் வாங்கப்பா. ஆடியோ வரலீங்களா? பாட்டு போடல, சாரிண்ணே சாரிண்ணே. தேங்க்யூ 10:30 மணி சார். 10:30 மணி. தேங்க்யூ. ட்ரூ டீம் செலிப்ரேஷன். ஒரு கரகோஷத்தை கொடுக்கணும். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிப்படுத்தி அது கதையாக எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவர் ரைட்டர், எங்க ரைட்டர் இருக்கானோ எல்லாரும் பல ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. விஜய் இங்கே இருக்காரு. ஹலோ அனுராஜ். ஹலோ ஐயா வாங்க. இவர் தான் அவங்க வந்து பேப்பராக அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஸோ நாங்கள் வந்து ஒரே லொக்கேஷன், அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு சின்ன படம்னு. பட் உண்மையிலேயே இது ஒரு சின்ன படம் இல்லை. இது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு படம். ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னார்னா, இந்த படம் வந்து மேக்ஸிமம் 1 hour 45 minutes 50 minutesக்குள்ளேயே முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ப்ரோ இது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளம்லாம் வரும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே அந்த வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். ஸோ முதல் கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம குமிழி மக்கள்கிட்ட சொல்லணும். அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம் ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும், இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அப்போ வாழ்த்தி அனுப்பும்போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே இங்கே ஃபேமிலியாக இருந்துருக்குறோம், படம் முடியும் போது எல்லாரும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்குது. ஸோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குளிர்ந்து இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நடிகர்லாம் வந்து என்ன சொன்னார்னா, ஐயா நான் உங்களுக்கு வந்து டைரக்டரை பார்த்து சொல்கிறேன், ஐயா எனக்கு கோடி நன்றி, என் புள்ள குட்டிங்கள் எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இங்கே வந்து இளவரசர் சார் வந்திருக்காரு, இங்கே சார் இப்போ தெரியல, ஐ திங்க் அவர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஸோ என் தம்பி ரம்யா சார் மிஸ் பண்ணுறோம். ஸோ 2 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிமை மிஸ் பண்ணுறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்கே இருக்காரு ஐயா வந்து இவர் தான். நம்ம ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை. அதாவது அவரை ஃபுல்லாக படுக்க வச்சு, அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. இவங்க பாட்டுன்னு சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். பட் அதில் வந்து நீங்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபுல்லாக அலை அடிச்சுட்டு ஒரு சுனாமி மாதிரி ஒரு தண்ணியெலாம் அடிச்சுட்டு வரும். இது வந்து டூப்லாம் போடாமல் நானே பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 வயசில் கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா, அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ணக்கூடாது? ஸோ நிச்சயமாக தொடர்ந்து நான் முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டு வரேன். உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து, அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கிறீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நாங்கள் பண்ண கூத்தெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு இது கரெக்டான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம், மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். இங்கே இந்த முகத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ இந்த படம் நல்ல வேளை இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போச்சு. ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனால தான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக மாறி இருக்கு. நிச்சயமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸாக மாறி இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதே தருணத்தில் தேங்க்ஸ் நிதேஷ். தமிழ் படத்தில் நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நான் நிறைய படங்கள் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் சமீப காலத்தில் நிறைய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க. நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன். 83 இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அவங்களாம் பார்க்கல போல இருக்குது. பட் எஸ், ஒரு தமிழில் ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சக்ஸஸ். ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த உங்கள் டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். லிபினுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் படங்கள் பண்ணும்போது நிறைய அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்ல முடியும். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம துபாயில் இருக்கிற அந்த மேரியட்டில் இருக்கிற எல்லா மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவி சார்கிட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக பிச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தருணத்தில் கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களையும் நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அவங்களும் இந்த டீமை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அதாவது அந்த அதாவது கண்ணன் ரவி சாரோட ஆஃபீஸே மேரியட் தான். அங்கே இருக்கிற அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ அப்போ அவர் எங்ககிட்ட சொல்லுவார், சார் எல்லாரும் முந்திக்கிறாங்க, நீங்கள் தான் ரொம்ப லேட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை சார், நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம். ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவங்க கதையை கேட்ட உடனே இவங்க படத்தை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த தருணத்தில் நம்ம விடிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன் அவர் எங்கே காணும்னு தெரியல, ஏதோ கோச்சிக்கினார்னு நினைக்கிறேன். ஸோ விடிவிக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே ஆஃப்டர்நூனே மீட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோடனே மீன் சாப்பிட்டோம். ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு, அதை சாப்பிட்டோம். உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசை என்னவோ இருந்து அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க, நீங்கள் 2 வருஷத்துக்கு கழிச்சு கூட பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன். சரி, இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும். அவரும் இப்போ தாங்க சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்றைக்கி தான் அவர் போயிட்டார் போல இருக்கு பாருக்கு. ஸோ அதாவது அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நம்ம எல்லாம் பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது. அதுக்கு தீபக் ரவி ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு. அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்களதுங்கிற மாதிரியே ஃபுல்லாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க. ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான். அங்கேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு 99 படம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சதே இல்லை. அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க.
அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ, ஆனால் இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தீங்க. அண்டு அப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு. அவர் சாதாரணமாக இந்த டைமுக்கெலாம் வந்து ஒரு டைம் டேபிள் படி எல்லாம் ரூட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு நேரம் படுக்க போகிற டைமு. பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும். அவரோட மனநிலைமை இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கும். அதனால கண்டிப்பாக இன்னைக்கு அவருக்கு சாருக்கு தூக்கம் வராது. என்ன சார், உண்மை தானே சார்? சார் அவர் பலது பார்த்துருக்காரு சார். சார் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ், நீங்கள் தான் முதல்ல எங்களுக்கு பஸ்ஸிங். ஸோ ப்ளீஸ் வாங்க சார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், தமிழ் சினிமாவின் ரொம்ப ரொம்ப லெஜெண்டரி தயாரிப்பாளர் சார்வி சௌத்ரி சார். ஸோ இந்த தருணத்தில் ஏன் நான் வந்து எல்லாம் எங்களோட டீமை மேலே கூப்பிட்டு வந்தோன்னா, எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்காக தான் நான் வந்து மேலே கூப்பிட்டேன். ஸோ நிச்சயமாக 99 ஃபிலிம்ஸ் ஓஜி ப்ரொடியூசர், த ரியல் ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா, ஒன் அண்ட் ஒன்லி 99 ஃபிலிம்ஸு. ஸோ அதில் வந்து எங்களோட ஜேர்னிலாம் இருந்திருக்குது. ஸோ அந்த ஜேர்னியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தட் நாங்கள் வந்து ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்பர்ஷ் ப்ளீஸ் கம். அப்பா கூப்பிட்றாரு. ஜூனியர் என்னோட சன். அவர் என்னை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் த லைக். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக நான் இந்த ஃபங்க்ஷன் கிங்ஸில் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் நீங்கள் நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஜீவா வந்து நிறைய ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் அவர் நடிச்சிருக்கார் அவர். அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பு நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் எனக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரல, அது மட்டும் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல நான். ஜீவாவை பற்றி சொல்லணுன்னா, ஜீவா வந்து அதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன். பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்னைக்கு வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் எதுக்கு நான் கொடுத்துறேன். அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து என்னை விட வந்து இவங்க ஜீவம் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீண்டும் வந்து அந்த டைரக்டர், இந்த படத்துக்கு வந்து வெற்றிக்கு காரணம் வந்து டைரக்டர் தான். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் அவங்க குரூப் எல்லாம் சொல்லுவாங்க, வந்து இந்த படத்தினுடைய ரெசர்ச் வந்து பார்க்கணும். எனக்கு பயம், என்னடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஸ்ட்டு ஷர்ட் போட்டு படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்கேன், நீ ஹீரோயின் வேறு கிடையாது, உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது, அதனால் நான் மொத்த படம் முடிஞ்சது அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான். ஆனால் படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது. அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிறது பார்த்தா முழு திருப்தி வந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும், முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு உண்டு. அதான் ரீகாண்டி அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார். கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர், அத்தனை ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வேன். கண்ணன் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அபி சௌத்ரி சார். ஐ திங்க் சொல்லுங்க சார். ஓகே, என்னோட அருமை நண்பர், என்னோட சகோதரர், என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை காப்பாற்றுவேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். யூ ஆர் ரியலி கிரேட். ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நான் வந்து துபாயிலேருந்து இந்தியா வந்ததுக்கு முதல் காரணம் இப்போ சொல்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ கண்டிப்பாக நீ வந்து டெல்லி வர. 3.5 வருஷம் ஆச்சு சார். கண்டிப்பாக முடியாது சார், இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் சார், கொஞ்சம் வேலை இருக்குன்னு.
எனக்கு அது தெரியாது, நீ வரலன்னா இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடக்காதுன்னாரு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினேன். ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன். அங்கே சொல்லும்போது நான் வந்தேன்னா நீங்கள் எனக்கு வரணும், ஒரு வாக்கு கொடுக்கணும், என்னோட ப்ரமோஷன் என்னோட ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அது எப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வரீங்க, நானும் வரேன். என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை சார். சார் தேங்க்ஸ் லாட், யூ ஆர் ரியலி கிரேட். நிறைய பார்த்தேன், ஆனால் நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, அதை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்காமலே காப்பாற்றிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான நடிகர், மனிதநேயம். பொலிட்டிக்கலில் நேர்மையானவங்க நிற்கிறது கஷ்டம்னுவாங்க. அந்த கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து ஒரு அவரை அதாவது எல்லை தாண்டி நேசிக்கிற மனிதர். ரொம்ப சந்தோஷம் சார். யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்ஸ் 1000 டைம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Vanakkam. Good evening to all. I'm so happy to be amidst you all while you are celebrating a great success, which was almost unexpected. And Jiva also back into full power and action after a long time. I'm so happy, not for Jiva, but his father, Chaudhary sir, who has been in the industry, spending a fortune, and also made a fortune, definitely. I know him from the times when he was with Goodnight Mohan, and their names also carry a semblance. So he is financed for a couple of my films as well. I'm looking forward to Kannan Ravi சாரை பற்றி சொன்னால் எனக்கு ஒரு 8 மாதமாக தான் அவரை தெரியும். ஆனால் ஒரு 8 வருஷம் அவரை தெரிய மாதிரி ஒரு என்ன அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. எங்களுக்கும் சார், எங்களுக்கும் ஒரு 8 மாதமாக தான் தெரியும் சார். என்னன்னு தெரியல, எல்லாரும் அதே டேட்டா தான் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு 8 மாதமாக தான் தெரியுங்கிறாங்க. எனக்கு ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படத்துக்கு அவங்க தான் டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடித்த பிறகு தான் தெரியும் அவர் தான் இதெல்லாம் அங்கே துபாயில் ஸ்பான்சர் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாட்டி போகும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. இப்போ எனக்கு துபாய் போனோம்னா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அதோட மெயின் ஸ்பான்சர் வந்து கண்ணன் ரவிங்கிற ஒரு ஸ்டைலில் வந்திருக்கு. போன வாரம் கூடி நான் அங்கே இருந்தேன். அப்போது இந்த ப்ரோக்ராமை பற்றி என்கிட்ட சொல்லலை. எனக்கு ப்ரவுட் டு பி அன் இந்தியன் சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட துபாயில் வாழ்கிற குழந்தைங்களோட டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதுக்காக அவங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏஷியாநெட் அரேஞ்ச் பண்ணி அருண் ராகவன், அதே மாதிரி வித்யா இவங்கெல்லாம் வந்தாங்க. அவன் நான் சொன்னேன், எனக்கு வீட்டில் அவங்க உள்ளே வரணும்னா கேட் பாஸ் வந்து இந்த மனுஷங்கிட்ட தான் இருக்குது, இவர் இருக்கணும், இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னேன். அவர் வந்தார். ஆனால் அவர் கரெக்டாக என்னை பழி வாங்கிட்டார். நான் இன்றைக்கி வர முடியாத நிலைமை. எனக்கு அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கூட புக் பண்ணி போட்டேன். எனக்கு இது சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா எனக்கு ரொம்ப பயம். அப்போ நான் இல்லை கிடைக்கிற ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லி அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அந்த இண்டிகோ ஃப்ளைட்டு இன்னும் 1 மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் லேட்டாக வந்தேன். அதுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். ஆல்சோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் as or is still doing good business and wonderful results in Tamil Nadu and other parts of the country. I'm so happy for him. I'm looking forward to the next flick of his with Prabhudeva, which was yes. அவங்க இருக்காங்களா இங்க? வரலையா? ஓ ஓகே ஓகே. ஃபுல் மலையாளிஸ். சாருக்கு எப்பவும் அந்த மலையாளி கனெக்ட் இருக்குது இல்லை? ஒரு மலையாளி இல்லைன்னா நீங்கள் ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆக்சுவலி சௌத்ரி சாருக்கு கூட சௌத்ரி சாருக்கு வந்து துபாய்க்கும் சௌத்ரி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. தொடர்பு. இப்போ நீங்கள் 83லேருந்து 82லேருந்து 90s வரைக்கும் இருக்கிற எல்லா மலையாளம் ஃபிலிம்ஸ்
அவுட் ஆஃப் 100 ஃபிலிம்ஸ் ஒரு 98 ஃபிலிம்ஸ் அப்பா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ துபாய் வந்து அப்பாவுக்கு புதுசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் புது வசந்தம்ங்கிற ஒரு படம் ஆஃப்டர் 1990 விக்ரமன் சாரோடையும் பண்ணோம். அதுக்கப்புறம் புரியாத புது. இந்த படத்து க்ரூ வந்து 90% மலையாளிஸ் இல்லை? ஆமாம் சார். 100 அந்த பெருமை எனக்கு தான் சார். அதுவும் பெருமை தான் எனக்கு. நான் வந்து என்னோட படத்தோட செலிப்ரேஷனுக்கு போனதே ரொம்ப கஷ்டம் போகிறது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு செலிப்ரேஷனை கலந்து கொண்டு பேசும்போது என் கூட இருக்கிறவங்க எல்லாம் மலையாளிஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் நான் அந்த ரீஜனாலிட்டி எல்லாம் பார்க்குற ஆள் இல்லை. இருந்தாலும் ஒரு ஐம் ப்ரவுட் that I have a successful team of Malayali new gen filmmakers with me on stage. I'm happy for. Oh, the director did the film called Falimi. Yeah, Falimi, not பின்னாடி தான் நிற்கிறார் சார். Okay. Good job. But I'm really looking forward to the one with Vadivelu sir. That is your third one, no? Oh, that is a film with Prabhudeva and Vadivelu sir. No? I think it is going to hit the bullseye. That is my expectation. It should be a super hit. I just wish and pray for you. He's got 11 in the rake, like how you refer to the Vande Bharat, sensational Vande Bharat now. It's a rake of films that he has in his filmy box. 12 of them. One is released. 16. Yeah. It's a full rake of Vande Bharat that he's 3 மலையாளம், 1 கன்னடா, 1 ஹிந்தி, பாக்கி தமிழ் எல்லாம் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், தமிழுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பு. ஒரு பாட்டு சார் வந்து தமிழ்ல அபிராமி பாடணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. எங்க டீமை கொஞ்சம் ஹாப்பி ஆக்கி விட்டுருங்க. 2 பேரும் முடியவே அபிராமி வாங்க. 1 minute ப்ளீஸ். நீங்களும் நோ சார், நீங்க ஒரு சாங் ப்ளீஸ். திடீர்னு அப்படி கேட்டா எனக்கு tribute to SPB sir. I have not learnt music, but this song pushed me into learning music. I learned music with this song, alongside this song. I think you will all cherish this song, even if I sing it, because it's not singing, it's a prayer for SPB sir. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே. Thank you. எல்லாரும் கொஞ்சம் பாருக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க பாவம் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. சாருக்கு இந்த பழக்கம் இல்லை. அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு லைன் பாடினீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்ஸும் வர வாய்ப்பு இருக்கு. But I think at this moment இதை விட ஒரு பர்ஃபெக்டான பிக்சர் இருக்க முடியுமான்னு தெரியல. The entire team of TTT is here to celebrate this big success. இந்த டீமுக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல் and a beautiful picture. இந்த அழகான ஃபேமிலி போர்ட்ரேட்டுக்காக, இந்த அழகான ஃபேமிலி பிக்சருக்காக that's a moment. எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிக்சர். முன்னாடி யாராவது உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட உட்காந்துக்கலாம்.
ட்ரிபிள் டீன்னு பேர் வச்சுருந்து 4 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா ட்ரிபிள் டீ ஓகே. கரெக்ட் சார். 9 மணிக்கு டீ டைம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா. அநேகமாக அடுத்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் வந்து இந்த ஸ்டேஜ் இந்த ஹோட்டல்லாம் பத்தாது, பெரிய கிரவுண்டில் தான் வைக்கணும். ஏன்னா இப்போவே பாதி தமிழ் இண்டஸ்ட்ரியை வளைச்சி போட்டார் நம்ம கண்ணன் ரவி சார். அதாவது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்றது, நான் வந்து என் ஃபேமிலியோடு நான் துபாய் போயிருந்தேன். நான் என் சிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ் எல்லோரும். என்னை ஏர்போர்ட்டில் பார்த்தவங்க யாரோ வந்து அவருக்கு சொல்லி அவர் நம்பரை போட்டு அங்கே பிடிச்சி வாங்க ஒரே ஒரு லஞ்சுக்கு வாங்கன்னாரு. போனால் 168 வாங்க சாப்பாடு, சாப்பிடவே முடியல. அப்படி அவராக தான் எதுவுமே சாப்பிட மாட்டார். இது நான் செஞ்சது, இது வந்து நான் ஸ்பெஷலாக என்னோட மேற்பார்வையில் செஞ்சு இது சாப்பிட்டு பாருங்க அதை சாப்பிட்டு பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருவார். அப்படி ஒரு என்ன நம்ம தமிழர் உலகத்துக்கு சொல்லுவாங்கள்ல இந்த விருந்தோம்பல், இந்த விருந்தோம்பலில் அண்ணனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணனை நம்ம ஜீவா படத்துக்கு வாழ்த்து வந்த அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சீமான்ஸ் உட்பட எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜீவா ஒய்ஃப் வந்து ஜீவாவோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பையன் தான் எனக்கு ஷாக்கு. இப்படி பார்க்குறேன் நான், அந்த அளவு ஹைட்டு. அவங்க உடனே சொல்கிறாங்க, ஏய் உன்னை குழந்தையிலேருந்து தெரியும். நான் சொன்னேன் உங்கள் அப்பாவையே குழந்தையிலேருந்து தெரியல. ஏன்னா என்னோட 2வது படத்தில் வந்து ஜீவா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு சரத்குமார் சார் மேலே யானை பண்ணுற மாதிரி ஷார்ட்டில் நடிச்சிருப்பாப்புல. அப்புறந்து தெரியும். ஸோ எங்கள் குடும்பத்து பையன் நான் சொன்னது காரணம் அதுதான். அவனுக்கு கொஞ்ச நாட்கள் வந்து வெற்றிகள் அமையாமல் இருந்தது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு 2nd ரவுண்டு. இந்த ரவுண்டில் ஒரு பெரிய கலை கட்டினான்னு உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் அவரை வாழ்த்துறேன். மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இந்த படம் வந்து ப்ரீமியர் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், பார்த்தேன். நான் என் ஒய்ஃபு போயிருந்தோம். நான் முதல்ல எதிர்பார்க்காம ஏதோ ஒரு படம் சரி ஓகே நம்ம ஒருத்தர் கூப்பிட்றாங்க சரி மரியாதை கொடுத்து போகணுன்ட்டு போய் பார்த்தா எனக்கு வந்து படம் ஆரம்பித்தது தெரியல, இன்ட்ரோல் வந்தது தெரியல, முடிஞ்சது தெரியல, அப்படி போயிடுச்சு. 1 hour 55 minutes ஒன்று தான், 2 hours தான் படமே. பட் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இப்போ தான் நம்ம செல்வமணி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து படங்கள் எப்படி வருதுன்னா சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும். அந்த சூசகமெல்லாம் வந்து ஜீவா நல்லா இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டைரக்டரையும் அப்படி ஒரு கதையும் செலக்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்காரு. அவரோட பண்ண அந்த அவருக்கு அந்த டைரக்டருக்கு வந்து 2வது படம்னு சொன்னாங்க. அது தெரியவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கினதுலேருந்து அந்த படத்தினுடைய தொய்வு இல்லாமல் எடுத்துகிட்டு போன விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் டைரக்டர் சார். அப்புறம் கண்ணன் ரவி சார் பற்றி அதுக்கு மேலே சார் சீக்கிரமே 1 by 1 நீங்கள் இனிமேல் துபாய்க்கு போக முடியாது. எவ்வளோ பூஜை இருக்குது, எவ்வளோ ரிலீஸ் இருக்குது, எவ்வளோ சக்ஸஸ் மீட்ஸ் இருக்குது, இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ தமிழ் படங்கள் எடுத்துகிட்ருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஐக்கியமானதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். உங்கள் மனம் போல் எல்லாம் அமைய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட புது வரவா நல்வரவா கண்ணன் ரவி வந்திருக்காங்க. உங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி ஏறக்குறைய பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் துபாயில் இருந்தாங்க, இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க சௌத்ரி சார் ஒரு 50 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இல்லை 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 100 படம் 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்ததால் நிச்சயமாக நீங்களும் ஒரு 50 படம் குறையாமல் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கும்போது சௌத்ரி சார் சொன்னார் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. உடனே சீமா ரொம்ப சந்தோஷமாக திரும்பினார். நான் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு. இல்லைப்பா பையனோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு.
உண்மையாக தமிழ் சினிமாவோட டைம் சேஞ்ச் ஆயிருக்கு சார். அதாவது கடந்த வருடத்தில் வந்து முடியிறப்போ வந்து சிறைன்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய 25வது வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 26வது வருஷம் தொடக்கம் கூட வந்து பெரிய படங்கள்லாம் இல்லாமல் இந்த சின்ன படம், சின்னதாக ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன படம் வந்து இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம். அதுவும் கண்ணன் ரவி வந்து என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட், இதெல்லாம் முதல்ல கதையை சொல்லுங்கள், அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து படம் பண்ணுறேன்னு சொல்கிறது. தமிழ் சினிமாவில் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்ணுறங்கிறது வந்து நீங்கள் சௌதரி சார் பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கண்டென்ட் தான் இன்றைக்கி வந்து சினிமாவை வந்து சரியான பாதை கொண்டு செல்லக்கூடிய விஷயம். வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய புளிச்சு போயிடுச்சு அவங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில், ஹை ஸ்பீடில், லோங்கில், ஐயங்களில் பார்த்து சொன்ன மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துருக்கேன். நான் கூட இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ இது எப்படி வருது கதையாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. முதல்ல இது ஒத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த கதையை நிஷாந்த் நீங்கள் வந்து ரியலி யூ டன் கிரேட் ஜாப். அது வந்து ஒரு சீனு ஒரு கேரக்டரும் அதுதான் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு புதுசான விஷயம். ஜீவாவுக்கு ஒரு ஹீரோயினே இல்லாமல் வந்து ஒரு கதையை கொண்டு போயிட்டு அழகாக வந்து ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு ஜீவா வந்து ஒரு ஹீரோயின் சாங்கு டூயட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு புதுசான வந்து ஒரு மாற்றி யோசித்து அந்த கதையை ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. உங்களால் வந்து ஒரு 50 டைரக்டர் வர போகிறாங்க சினிமாவுக்கு. அது வந்து ஏன்னா நீங்கள் கண்ணன் ரவிக்கு வந்து ஏற்கனவே அது குரங்கு அது கல்லூரை குடிச்சிச்சு பண்ண அது ஏற்கனவே வந்து அண்ணே சார் 10 படம் பண்ணணும் 20 படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். இனிமேல் யார் நினச்சாலும் ஆண்டவனே நினச்சாலும் கண்ணன் ரவி 50 படம் இருக்கிறது யாரும் நிறுத்த முடியாது. அது தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நிச்சயமாக தமிழ் சினிமா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ உண்மையாகவே எங்களுக்கு ஒரு வருத்தமான இதுலேருந்து நாங்கள் மாற ஒரு நல்ல சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இனிமேல் வரும்போது நம்ம ரிலீஸ் தேதியை நாம் டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரிலீஸ் தேதியை பாம்பேலையும் அமெரிக்காவிலும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலைமை வந்துடக்கூடாது. நீங்கள் இப்போ உங்களோட பட்ஜெட்டில் திரையரங்கம், ஓடிடி, சேட்டலைட்டு, எஃப்எம்எஸ்னு இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி 100 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய படத்தை 400-500 ரூபாய்க்கு எடுத்து அவங்களாம் நம்ம படத்தை வாங்கின பிறகு ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சா இப்போ ஒரு 300-400 படம் படம் ரெடியாகி நிற்குது. தயவுசெய்து திரையரங்கங்கள் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். திரையரங்கத்தில் என்ன வசூல் வருமோ அந்த வசூலுக்கு நீங்கள் படம் எடுங்க. மீதி வரதெல்லாம் லாபத்தில் வச்சுட்டு சம்பளத்தை வச்சு அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த எவனையும் போய் யாரும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுக்கு தான் இந்த படம் ஒரு உதாரணம். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதை எடுத்திங்கன்னா நல்ல கண்டென்ட் வரும். இப்போ போய் நான் போய் 16 வயசில் கதையை எப்படி சொல்கிறது? இந்த கதையை இப்போ இந்த கதையை ட்ரிபிள் டி கதையை போய் ஒருத்தர் சொல்கிறதுக்கு வந்து வேற ஒரு கூட போய் சொன்னால் நிச்சயமாக அவரால் பிடிச்சிக்க முடியாது. சிறை மாதிரி படங்களோட கதையை யார்கிட்டையும் சொல்லி அதை விளங்க வைக்கவும் முடியாது. அப்போது தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்ச தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா நல்லா வளரும். அதர் லாங்குவேஜ் இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மொழியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான தயாரிப்பாளர் வரணும். அந்த வகையில் ஒரு நல்ல வரவாக கண்ணன் ரவி வந்திருக்காரு. அவருடைய குணமும் அவருடைய பண்புக்கும் அவருடைய நட்புக்கும் நம்முடைய தமிழ் சினிமா அவருக்கு எப்பவும் கை கொடுக்கும். வாழ்க வாழ்க கண்ணன் ரவி, நிஷாந்த், தீபக் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நான் முதல்ல பேசிடுறேன். ஏன்னா சீமான் பேசினதுக்கப்புறம் நான் பேசி நிச்சயமாக வந்து யாரும் வந்து அதை ரசித்து கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டிடிடி படத்தினுடைய வெற்றி விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த படத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாருக்கும் கொடுத்துருக்குன்னா அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வெற்றியை குவித்த படம் இல்லை, இது அது முக்கியமான காரணம். 2வது, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் என்பது. இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக இன்னொரு 50-60 இளைஞர்களுக்கு வந்து புதிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும். அப்படின்றதுனால தான் இந்த வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட். நிதிஷ் சகாதி ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்கார். மிகச்சரியாக கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்தார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு தான் சொன்னால். அவருடைய கதாபாத்திரம் சரி, அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, ஜீவா வெரி குட். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக இருந்தது படம் பார்க்க. எப்போவுமே இது மாதிரி படங்கள் நடிக்கும்போது எல்லா கதாநாயகர்களும் நமக்கு ஒரு 2 பாட்டு, நமக்கு வந்து ஒரு 4-5 ஃபைட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு
இந்த படத்துக்கு என்ன ஒரு கதாநாயகன் நியாயமாக செய்யணுமோ அதை ஜீவா பண்ணியிருந்தார். அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது, கதாபாத்திரங்களுக்கான நடிகர் தேர்வு. ஒரு பக்கம் இளவரசி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரியான கதாபாத்திரத்தை கொடுக்கணும் இளவரசிக்கிட்ட, கொடுத்தா அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார் மிச்சத்தை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தம்பி ராமையா, 2 பேரும் மிக அழகாக இந்த கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் டிடிடி, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் எம்எம்டி, மேன் ஆஃப் மைதாஸ் டச்சு. அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம். இந்த படத்துடைய வெற்றிக்கு துணை இருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க, நேரம் இல்லை. ஆனாலும் எல்லாரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா எல்லா படத்துக்கும் நடக்குது. வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு களத்தில் சந்திப்போம் படமே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்று தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா முழுமையான ஒரு நடிகர். அவருக்கு நடனம், சண்டை காட்சி, நடிப்பு, உரையாடல், உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு கலைஞன் அவர். அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் 2வது படங்கிறாங்க. ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது. இப்போ அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில். இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று. தம்பி விக்ரம் பரவன் நடித்து இப்போ ஓடிட்டுருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுங்கும்போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்குது. புதிதாக நல்ல படங்கள் வருது, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எங்கள் அப்பா ஆர்பி சௌத்ரி மாதிரி தயாரிப்பாளர்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது. அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் செல்வமணி சொன்ன மாதிரி இப்போ 20 படம் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் தயாரிப்பில். அப்போ 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு, 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. இப்போ அது ரொம்ப அரிது. நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க. அது என்ன சொல்கிறது, அந்த ஐயா சொல்லுவார்னு சொல்லுவாங்க, நல்ல கதை இருக்கும், அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார். நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவருக்கு நல்ல கதை கிடைக்காது. இப்போ இந்த முரண் தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது இது ரெண்டும் உடன்பட்டு போகுது, முரண்பட்டு போகலை. அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்பா சௌத்ரியே சொல்லிட்டார், பின்னணி இசை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதை ரீரிகார்டிங், பின்னணி இசை ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. நல்ல தலைப்பு வச்சுருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில்னு. அது எல்லாரும் என்னை தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க, எல்லாரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு. ஆனால் எல்லோரும் நீங்கள் டிடிடின்னே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே எங்கள் டிடி வேற உட்காந்துருக்காங்க. அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம். அதை என்ன குரு, ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனால் அது தமிழில் எழுதலை, அது எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த பட வெற்றியில் ஐயா கண்ணன் ரவி எவ்வளோ மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன். நான் வெற்றிங்கிறது 3 எழுத்து வார்த்தை இல்லை, அது பல பேருடைய வாழ்க்கை, அது ரொம்ப பெருசு. அதை இந்த படம் தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் வெற்றி விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பிக்கின்ற திரையுலக முன்னோடிகள் அனைவருக்கும், இந்த படத்தின் பத்திரிகையாளர் காட்சி நடந்து முடிந்த பிறகு உடனடியாக இயக்குனரை, கதாநாயகனை, என்னை அழைத்து வெகுவாக இந்த படத்தை ரசித்து பாராட்டி அதை மக்களுக்கும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெற்றி விழாக்கிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சௌத்ரி சார்கிட்ட எப்போது ஃபோன் பண்ணி, சார் ஒரு கதை சொல்லணும், அப்படியா, யாரையா ஹீரோ, ஜீவா, யோ அவனுக்கு ஒரு படம் ஓடாது, நீ வேறு, நானே படம் எடுக்கிறதில்ல, அவனுக்கு ஒரு போக
வேற யாருக்கா ஹீரோ சொல்லுங்கய்யா. இப்படி வளர்ந்த ஹீரோ அவர். அப்போ இவ்வளோ ஒழுக்கமாக வளர்ந்துருப்பார். ஹீரோ கிளம்பி ஷூட்டிங் வருவாரா மாட்டாரா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எந்திரிச்சா வந்து இந்த படத்தோட பொறுத்த மட்டும் ஜீவா மாதிரி ஒரு ஹீரோ ஜெயிக்கிறத ஒரு சக நடிகனாக நான் ரசிக்கிறதுக்காகவும் அல்லது பாராட்டுறதுக்கான காரணம் என்னென்னா டிசிப்ளின். வேலையில் ஒரு ஹீரோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சொல்லியாச்சுன்னா காலையில் ஹீரோ வந்துடுவார். அவர் எந்திரிச்சிட்டாரா குளிச்சிட்டாரா தூங்கிட்டாரான்னு படம் எடுக்கிறாருந்தா எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஹீரோக்கள் இப்போ வந்தால் ஹீரோ தான் கம்மியாக இருக்காங்க. படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் இருந்தாலும் டைரக்டர் இருந்தால் டைரக்டர் புது டைரக்டர் நான் சீமான்லாம் கதை சொல்லி அலையும் போது அவர் மேடையில் பேசுகிறது கம்மி. சீமான் பாட்டு பாடி ஆடி டயர்டாகி சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் பெட்ரோல் போடுறது காசு இல்லாமல் அலைஞ்சு அன்றைக்கி ஒரு 10 ஹீரோ இருந்தாங்க. எப்படியோ வந்துட்டேன். இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு ஹீரோக்கள் கம்மி. அதனால் ஜீவா படம் ஓடுனதில் ஜீவாவோட அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறது நான் தான். மேலும் இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் அண்ட் கேமராமேன் பப்ளு, அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து என்னென்னா இப்போ இன்றைய சினிமாவுக்கும் தேவை ஒழுக்கமான டிசிப்ளினான ஒரு டீம். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லாமல் சின்சியராக. இப்போ நான் அந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நான் நடிக்க போகும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக போவேன். எல்லோரும் 5 மணிக்கு காலையில் 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு போனோம்னா 6 to 6 சில சமயங்களில் 2 o'clock முடியும். அந்த செட் அசிஸ்டன்ஸ் 2 வீட்டுக்கு நடுவில் அந்த செம்பருத்தி பூவெலாம் நடனம். நாங்கள் 6 மணிக்கு போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் சாயங்காலம் 5 மணிக்கு வருவோம். ஆனால் அவங்க 2 மணிக்கு வந்து ரெடி பண்ணால் தான் சாயங்காலம் பண்ண முடியும். அந்த பசங்க பேரெலாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற திசை நோக்கி நான் இருக்கிறேன் கூப்பி கும்புறப்ப உங்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கி இந்த வெற்றியாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு மனைவியாக நடித்த மணிமேகலை எங்கே இருக்காங்க? நான் வாழ்த்துக்கள்மா. இந்த மாதிரி ஒரு வெற்றி விடுற வள்ளி அவங்க நக்லைட்ஸில் நடித்த நம்ம பேர் மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சதில் இந்த படத்தில் வெற்றி நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இந்த ப்ரொடியூசர்ஸை பற்றி சொல்லணும்னா ராவணக்கோட்டம்னு ஒரு படம் எடுத்து சார் வந்து துபாய்க்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. துபாயில் என்னோட ஆடியோ ஃபங்க்ஷன் பிரசாத் லேபே இருக்கே, இதுக்கு எதுக்கு அங்கே வைக்கிறாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணன் ரவி சாரை பற்றி தெரியாது. சரி, நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் அங்கேருந்து போனால் நமக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு ஐயா நான் அதுக்கெல்லாம் ஒருத்தலையா என்னை ஆளை விடுங்கய்யா, நான் பாவம் நான் மட்டும் ஒரு ஓரமாக நிற்கிறவனை கூட்டணும். முழுக்க ஒருத்தருக்கு கூச்சப்படுற அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியும்னா அது கண்ணன் ரவி சார் தான். சரி, அவர் அப்படி இருக்காருன்னா தீபக்கு 16 அடி போயிடுறாரு. அதனால் உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு உங்களுடைய இந்த சினிமாவோட நீங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அமைஞ்சதில் ரொம்ப நன்றி. 2026 இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, எப்படா ரிலீஸ் ஆக போகுதுன்ற பயத்தோடு இருக்கும்போது நாளைக்கு ரிலீஸ், 4 ரிலீஸ். மதுரையில் காலையில் ஃபஸ்ட்டு ஷோக்கு ஆள் இல்லைன்னாங்க, செகண்ட் ஷோ சாயங்காலம் ஃபுல் ஆகிடுச்சு. இந்த செய்தியெல்லாம் கேட்டு சித்ரா சார் நாங்கள்லாம் இருக்கும்போது பாரதிராஜ் சார் படங்கள்லாம் இருக்கும்போது இப்படி தான் எப்போவாவது ஒரு சக்ஸஸ் அமையும். அந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ஹாலுக்குள்ளே சக்ஸஸ் மீட் நடந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. கண்ணன் ரவி சார் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார்.